ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு அனிமேட்ல சமையல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மை அவதார்ஸ் பாத் டு கிரேட்னஸ் அப்படிங்கிற மான்மாவோட 8th எபிசோடு தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குற ஒரு லைக் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்குமே நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம எல்ஃப் அவதார் ஹாரிஸும் நம்ம லாஃபயரோட அவனோட எல்ஃப் கிங்டத்துக்கு போய் அங்க இருக்க ஒரு அகாடமியில சேர்ந்திருப்பான். அந்த அகாடமியில சேஃப்ரான் அப்படிங்கிற ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்திருப்பா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணவும் ஆரம்பிச்சிருப்பா. நம்ம ஹீரோவும் இவன் என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கா, இவ யாரடா இருக்கும் அப்படின்னு அவளோட கையை பார்த்தா நம்ம லாஃபயர் கொடுத்த ரிங்கு அவளோட கையில இருந்திருக்கும். நம்ம ஹீரோவும் என்னது இவ லாஃபயரோட பொண்ணு அப்படின்னு ஷாக் ஆயிருப்பான். அப்ப சேஃப்ரானும் நம்ம ஹீரோவை பார்த்து இந்த முட்டாள் எதுக்கு என்னோட அப்பா இவ்வளவு நம்புறாரு, இவங்கிட்ட அப்படி என்னதான் இருக்கு அப்படின்ட்டு போயிருப்பா. இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டே இதுக்கு வாய்ப்பே இல்ல, சேஃப்ரான் லாஃபயரோட பொண்ணா, ஏண்டா அவங்க ரெண்டு பேத்துக்கு ஏணி வச்சா கூட எட்டாது, இவங்களை எப்படா நான் அப்பா பொண்ணுன்னு நம்பிட்டோம். சரி வேற வழி இல்ல, ஊரே நம்புது, நாமளும் நம்பிதான் ஆகணும். அப்புறம் சேஃப்ரான் என்ன வெறுக்கிறான்னு நினைக்கிறேன். சரி இருந்துட்டு போகுது. அவ கொடுத்த புக்ல என்ன இருக்குன்னு திருப்பி பார்த்தா அதுல பேசிக்கான எலமெண்ட் எல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணோம் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் இருக்கு. நம்ம ஹீரோவும் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த சேஃப்ரான் நம்ம கிட்ட என்னதான் மூஞ்ச சிடு சிடுன்னு வச்சிட்டு இருந்தாலும் நமக்கு ஹெல்ப்லாம் பண்றா, அது வரைக்கும் பரவாயில்லாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அசால்ட்டாவே 2 ஸ்பிரிட்டை சமன் பண்ணிட்டான். இது மைனர் ஃபயர் எலமெண்ட், இதோட பேரு காளி அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வச்சிருக்கான். அப்புறம் கீழே இருக்கிறத பார்த்தா வாட்டர் எலமெண்ட் மாதிரி தானே இருக்கு. ஆனா இந்த எலமெண்ட்டை இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மைனர் ஏர் எலமெண்ட், அதாவது ஒரு விண்ட் எலமெண்ட். இந்த ஸ்பிரிட்டோட பேரு பாஸ்கல். நம்ம ஹீரோவும் நான் நினைச்ச அளவுக்குலாம் ஒன்றும் கஷ்டமா இல்ல, இது ரொம்பவே ஈஸியா தான் இருக்கு. இப்போ 2 ஸ்பிரிட்டை சமன் பண்ணியிருக்கேன். அப்புறம் மொதல் ஸ்பிரிட் வால்ட்டும் இருக்கான். மொத்தம் இப்போ என்கிட்ட 3 ஸ்பிரிட் இருக்கு. என்னோட ப்ராக்ரஸ் இது என்னடா புயல் வேகத்துல போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நான் இந்த எல்வின் கிங்டத்துக்கு வந்தது தான். நான் கரெக்டான ஒரு டிசிஷனை தான் மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நான் சீக்கிரமா எல்லாத்தையும் கத்துப்பேன், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இதுல என்னன்னா இதுக்கு நடுவுல அந்த சேஃப்ரான் மட்டும் குட்டை குழப்பாம தான் சரிதான் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு பார்த்தா நம்ம ஹீரோவும் சேஃப்ரானும் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் இங்க என்னடா நடக்குது, ஏன்டா நான் நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாவே எல்லாம் நடக்குது, இப்போ நான் என்னடா பண்ணட்டும் அப்படின்னு இருக்கிறான். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு காட்டுறாங்க. அங்க ஒரு எல்ஃப் டீச்சரும் கண்ணுங்களா நான் உங்களுக்கு இன்னொரு டைம் சொல்றேன் நல்லா கேட்டுக்காங்க அப்படின்ட்டு நாம ஒரு ஸ்பிரிட் கூட நல்லா பாண்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவான வழி ஒன்று இருக்கு, அதுதான் டான்ஸ் அப்புறம் பாட்டு. இந்த மெத்தட் மூலியமா நம்மளோட முன்னோர்கள் எல்லாருமே அவங்களோட ஸ்பிரிட்டை பவர்ஃபுல்லா வச்சிருந்தாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் என்னது பாட்டு அப்புறம் டான்ஸா, ஏன்டா இதை கத்துக்கிட்டே நான் பாட்டு கச்சேரியா நடத்த போறீங்க அப்படின்னு யோசிச்சிருக்கிறான். அப்போ அந்த டீச்சரும் உங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம புது ஹை எல்ஃபான சிசிலி அவங்கள ஆனர் பண்ற விதமா அவங்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் நடத்த போறோம். அந்த ஃபெஸ்டிவல் அன்னைக்கு நீங்க உங்களோட பர்ஃபார்மன்ஸை அந்த ஸ்டேஜ்ல பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் என்னது சிசிலி முன்னாடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணுமா, எங்க 2 பேத்துக்கும் ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் நான் அவளை இம்ப்ரெஸ் பண்ண போறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். அப்புறம் அந்த டீச்சரும் கண்ணுங்களா நம்ம கிளாஸுக்கு புதுசா டிரான்ஸ்ஃபர் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவங்க இந்த கிளாஸ்ல இருக்க மெம்பர்ஸ் கூட நல்லா அட்டாச் ஆகணும் அப்படிங்கிறதுனால நான் இப்ப உங்க எல்லாத்துக்கும் ஒரு குரூப் ப்ராஜெக்ட் வைக்க போறேன். ஒவ்வொரு குரூப்பும் அவங்களோட ஓன் பர்ஃபார்மன்ஸை இங்க பண்ணலாம். நான் உங்க ஸ்பிரிட் கூட உங்களோட பாண்டிங் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கான நாள் பர்ஃபார்மன்ஸுக்கான நாள், இன்னைக்கு கிளாஸ் இல்ல அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சிசிலி பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறான். அப்பாங்க நம்ம ஹீரோ முன்னாடி இருக்க சிவப்பு மூடி வச்ச பையனும் நான் தாண்டா இன்னைக்கு ரொம்பவே லக்கியான ஆளு, ஏன்னா இந்த கிளாஸோட ஸ்டார்ஸ் என்னோட டீம்ல இருக்காங்க. அப்புறம் நான் தான் டைமேரி காஃபைன் அப்படிங்கிறான். அப்புறம் பக்கத்துல இருக்கிற பொண்ணும் உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம், என்னோட பேரு கியூரி அப்படிங்கிறா. அப்ப நம்ம சேஃப்ரானும் சரி ரைட்டு, இன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்க போது அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை பார்த்து டேய் உனக்கு ஏதாவது சாங்கு அப்படி இல்லைன்னா டான்ஸ் தெரியுமா, இல்ல முதல்ல உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு கேக்குறா. அப்புறம் அந்த டெமேரி அப்படிங்கிறவனும் அந்த கியூரி அப்படிங்கிறீங்களும் எங்க 2 பேத்துக்கும் ஒன்னும் தெரியாது, நீங்க தான் ஏதாவது பண்ணோம் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இந்த சேஃப்ரான் இவ என்னடா ரொம்ப ஓவரா பண்றா, இவளுக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைச்சிட்டு இருக்கிறா, நான் அதை தப்புன்னு புரிய வைக்கிறேன் அப்படின்ட்டு இன்னைக்கு நடந்த கிளாஸை வச்சு பார்த்தா நம்ம ஸ்பிரிட் கூட எப்படி பாண்ட் ஆகுறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம். நமக்கு ட்ரெடிஷ்னலான டான்ஸ் அப்புறம் சாங் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதனால நான் போய் என்னோட பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துருச்சு, நான் ரெடி அப்படிங்கிறான். அப்ப நம்ம டீமை சேர்ந்தவனுங்களாம் என்னது உனக்கு தெரியுமா, என்னடா
தெரியும், என்னடா பண்ண போற அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. நம்ம ஹீரோவும் எங்க ஊர்ல நான் எப்படி இருப்பேன்னு உங்களுக்கு தெரியாத, எங்க ஊர்ல நான் ஒரு டான்சர், அது மட்டும் இல்லாம நல்லா பாட்டும் பாடுவேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த டைமரி அப்படிங்கிறவனும் நம்ம ஹீரோவை பார்த்து, டேய் உன்னோட ஹோம் டவுன் அது அந்த இயான் கான்டினென்ட் தானே அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஆமா, அது மட்டும் இல்லாம நான் இப்ப பாட போற பாட்டு என்னோட பேரண்ட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச பாட்டு அப்படிங்கிறான். அப்ப சேஃபரானும் என்னது உண்மையாவா, இது உன்னால பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் அட இதுல என்ன இருக்கு, சிறப்பா பண்ணிட்டா போச்சு அப்படின்ட்டு, எனக்கு மட்டும் ஒன்னும் தெரியாதுன்னு தெரிஞ்சா கண்டிப்பா இவனுங்கெல்லாம் என்ன புதைச்சிருவானுங்க. நானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க ஊர்ல நடந்த ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு ஓரளவுக்கு நல்லா பாடினேன் அப்படின்னு 90 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நான்லாம் எப்பேற்பட்ட ரேப்பர் தெரியுமா, வாங்கடா இன்னைக்கு ரன்ல ஒன்னு பாத்தரலாம் அப்படின்ட்டு போறான். அப்ப சேஃபரானும் நம்ம ஹீரோவை பார்த்து, இவனுக்கு என்னடா தெரிய போகுது, இவன் ஒரு சாதாரண மெர்சனரி மட்டும்தான், இவனுக்கு நம்ம எல்வின் கிங்டத்துல இருக்க மியூசிக் அப்புறம் டான்ஸை பத்தி தெரியுமா, என்னால நம்ப முடியல, என்னோட அப்பாவும் இவனுக்கு திறமை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நம்ம வேர்ல்டுலயும் இவனுக்கு ஒரு பிரசன்ட கொடுத்துருக்கு, இங்க என்னடா நடக்குது, இவனுக்கு அப்படி என்னதான்டா தெரியும் அப்படின்ட்டு, டேய் என்னாலையும் இதை மறுக்க முடியாது, அதனால நான் ஒத்துக்கிறேன், நீ மட்டும் இதை ஒரு சாக்கா வச்சு நம்ம டீமை தோக்கடிக்கணும் அப்படின்னு நினைச்ச அவனை உன்னை புதைச்சிருவான் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படிங்கிறான். சேஃப்ரான்லாம் ஷாக் ஆயிட்டு, எனது கண்டிஷனா, என்னடா கண்டிஷனு, ஏதாவது வில்லங்கமா கேட்டுற போற அப்படின்னு ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோவும் என்னோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து நம்ம டீமுக்கு நல்ல கிரேட் வந்துச்சு அப்படின்னா நீ எனக்கு இந்த எல்வின் கிங்டத்தோட கல்ச்சரை பத்தி நிறைய சொல்லணும் அப்படிங்கிறான். அப்ப சேஃப்ரானும் என்னது இதுதான் உன் கண்டிஷனா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, சரி ஓகே நான் இதுக்கு ஒத்துக்கிறேன், ஆனா நம்ம டீமுக்கு நல்ல கிரேட் வந்தா மட்டும்தான் நான் அதை பண்ணுவேன் அப்படிங்கிறா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவை பார்த்தா ஒரு கிட்டார் மாதிரி ஒன்னு வச்சுக்கிட்டு ஏதோ புரியாத பாஷையில ஒரு பாட்டை பாடிட்டு இருக்கிறான். அது அங்க இருக்க மொத்த கும்பலும் வாயை பொளந்து பார்த்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோலாம் அட இருங்க இனிமே தான் மெயின் பிக்சரே இருக்கு அப்படின்ட்டு அவனோட ஸ்பிரிட் எல்லாம் சமன் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம ஹீரோட சிஸ்டத்துல இருந்து நீங்க தொடர்ந்து கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணதுனால உங்களுக்கு ஹார்மோனிக் டியூன் அப்படிங்கிற புது ஸ்கில் கிடைச்சிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் எனது ஹார்மோனிக் டியூன் அப்படிங்கிற புது ஸ்கில்லா, அது மட்டும் இல்லாம இதை நான் கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணனா, ஏன்டா நான் இதை ஒரு டைம் தான்டா ட்ரையே பண்ணியிருக்கேன், இதுக்கே ஒரு ஸ்கில்ல கொடுத்துட்டீங்க அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, இப்போ நான் பாட்டு பாடும் போது எனக்கு நல்லாவே பேலன்ஸான டியூன் எல்லாம் கிடைக்குது, இது ரொம்பவே நல்லா இருக்கு, அது மட்டும் இல்லாம என்னோட வாய்ஸும் ரொம்பவே நல்லா இருக்கு, இங்க என்னடா நடக்குது, சரி எதா இருந்தா நமக்கு செருப்படி விழுவாம கொஞ்சம் பாராட்டாது கிடைக்குது அப்படின்னு பாக்குறான். நம்ம டெய்மோரிலாம் ஒரே ஷாக்ல, டேய் உனக்கு எப்படா இந்த பாட்டு தெரியும், சரி இது என்ன பாட்டுற முதல்ல, சரி எதா இருந்தா இது ரொம்பவே நல்லா இருக்கு, அப்புறம் உன்னோட கையில வச்சிருக்கிய அது என்னடா இன்ஸ்ட்ருமெண்ட், அவனை கலக்கிட்டடா அப்படின்ட்டு வரான். அப்ப அந்த கியூரியும் ஆமா ஹாரிஸ் இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு வரா. நம்ம சேஃப்ரானை பார்க்கணுமே மூஞ்சில ஆடல, நம்ம ஹீரோ இப்படிலாம் பண்ணுவானா அப்படின்னு ஒரே ஷாக்ல, என்னால இதை நம்பவே முடியல, என்னோட ஸ்பிரிட் கூட இந்த டியூனை என்ஜாய் பண்ணுதுங்க, இது கண்டிப்பா ஒரு அவுட் சைடர் சாங்கா தான் இருக்கணும், இருந்தாலும் கூட அதை அவன் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு இருக்கா. அப்ப நம்ம டெய்மோரியும் இந்தம்மா சேஃப்ரானே இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு, என் தலைவன் சும்மா பிச்சு உதறிட்டான்ல, நீயே கொஞ்ச நேரம் வைபா தானே இருந்த அப்படிங்கிறான். அப்ப நம்ம சேஃப்ரான்லாம் ஒரே வெக்கத்துல இவனை முதல்ல புதைக்கணும் அப்படின்ட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆனா கொஞ்சம் பரவாயில்லாம் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் இது என்னதுரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா நம்ம ஹீரோட சிஸ்டத்துல இருந்து உங்களோட புது ஹார்மோனிக் டியூனை உங்களோட ஸ்பிரிட்ஸ் கேட்டதுனால அது இப்போ எவால்வ் ஆகுது அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. பார்த்தா நம்ம காலி ஃபயர் எலமெண்ட்டும் அப்புறம் நம்ம பாஸ்கல் ஏர் எலமெண்ட்டும் மைனர் எலமெண்ட்ல இருந்து இப்போ லேசியர் எலமெண்ட்டுக்கு எவால்வ் ஆயிட்டாங்க. நம்ம ஹீரோவும் என்னது என்னோட ஸ்பிரிட் லேசியர் ஃபார்முக்கு இப்போ எவால்வ் ஆயிருச்சா, கிட்டத்தட்ட என்னோட வாட்டு ஸ்பிரிட் மாதிரியே இருக்கு, இதுக்கு பேரு தான் ஒரே கல்ல ரெண்டு மாங்காவா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறான். அப்புறமேட்டுக்கு பார்த்தா நம்ம ஹீரோக்கு பக்கத்துல இருந்து ஏதோ ஒரு வைப்ரேஷன் மாதிரி வருது. நம்ம ஹீரோவும் இது என்னடா அப்படின்னு ஷாக்லயே பாக்குறான். அப்போ அந்த சேஃப்ரான்லாம் பார்க்கணுமே, என்னது இது சவுண்ட் எலமெண்டா, இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு வாயை பொளந்து பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் அந்த வைப்ரேஷன் மாதிரி இருந்ததா தொடறான். பார்த்தா அங்க ஒரு பிரைட்டான வெளிச்சம், என்னன்னு பார்த்தா அங்கிருந்து டார்க் கலர்ல ஒரு ஸ்பிரிட் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ நம்ம டைமோரிலாம் பார்க்கணுமே, என்னடா இது, அது அந்த பிசிக்கல் ரீலம் ஸ்பிரிட் தானே, அது கிடைக்கிறது ரொம்பவே ரேரு, இங்க என்னடா நடக்குது அப்படின்னு வாயை பொளந்து பார்த்துட்டு இருக்கான். நம்ம சேஃப்ரான்லாம் இதுக்கு வாய்ப்பே இல்ல, இவங்கிட்ட இப்ப சவுண்ட் எலமெண்ட்ல கூட ஒரு ஸ்பிரிட் இருக்கா அப்படின்னு ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு ஆல்ரைட் நான் இப்போ உனக்கு பேரு வைக்க போறேன், உன்னோட பேரு என்னன்னா அது டெசிபிள் அப்படிங்கிறான். இது நம்ம ஹீரோவோட புது ஸ்பிரிட் டெசிபிள் சவுண்ட்
எலமெண்ட். நம்ம ஹீரோவும் அந்த சவுண்ட் எலமெண்ட் அவனோட கையில வச்சுக்கிட்டு, ஓ இதுதான் அந்த பிசிக்கல் ரியலத்துல இருக்க ஸ்பிரிட்டா, எல்லாரும் நான் ரொம்பவே லக்கின்னு பேசுறாங்க. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் அந்த சாஃப்ரான் கொடுத்த புக்ல இருந்து தான் நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன். இதை இவனுங்க பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கிறானுங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த டைமோரையும் நம்ம ஹீரோட்ட போய், என்னால இதை நம்ப முடியல, நீங்க எப்படி ஒரு பிசிக்கல் ரியலத்துல இருக்க ஸ்பிரிட்டை இந்த வேர்ல்டுக்கு சமன் பண்ணீங்க, நீங்க ஒரு ஜீனியஸ், கண்டிப்பா உங்களை எல்லாத்துக்குமே பிடிக்கும் அப்படிங்கிறான். அப்ப கியூரியும், ஆமா ஹாரிஸ், இந்த சவுண்ட் எலமெண்ட்ல இருக்க ஸ்பிரிட் எல்லாமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லான மெலடிஸுக்கு மட்டும்தான் வெளியே வரும், நீங்க சூப்பரா பண்ணீங்க அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும், என்னடா எல்லாரும் ரொம்ப புகழ்றீங்க, ஒரு நிமிஷம் இந்தம்மா சாஃப்ரானே நீ என்ன சொல்ற அப்படிங்கிறான். அப்ப சாஃப்ரானும், சரி சரி ஓவரா பண்ணாத, நான் ஒத்துக்கிறேன்டா, நீ பாடின பாட்டு நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும், நம்மளோட ரிஹர்சல் இப்ப நல்லாவே முடிஞ்சு, இனிமே ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான், அதுல கலக்கலாமா அப்படிங்கிறான். அப்ப சாஃப்ரானும் நம்ம ஹீரோவை ஹே அப்படின்னு கூப்பிடுறா. நம்ம ஹீரோவும், என்னமா சாஃப்ரானே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறான். அப்ப சாஃப்ரானும் ஒரே வெக்கத்துல, அது இப்ப நீ பிளே பண்ணல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதை எப்படி பிளே பண்றதுன்னு எனக்கு கத்து கொடுக்குறியா அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும், ஆஹா என்னது இது, இவ்வளவு நேரம் என்னையே மட்டம் தட்டிட்டு இப்ப என்கிட்டயே கத்துக்கிறதுக்கு வரியா, இருக்கட்டும் இருக்கட்டும் நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிறான். அப்ப சாஃப்ரானும், டே என்னை வச்சு ஓவரா கலாய்க்காதீங்கடா அப்படின்னு கத்தரா. அங்க இருக்க நம்ம டீம்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்புறமேட்டுக்கு நம்ம சிசிலி ஹையல்ஃபா மாறினதை கொண்டாடுற ஃபெஸ்டிவலும் வந்துருச்சு. அப்ப நம்ம சிசிலியும் லாஃபயர் கிட்ட, லாஃபயர் உங்களோட பொண்ணு அப்புறம் ஹாரிஸ் ரெண்டு பேரும் ஒரே குரூப்ல தானே இருக்காங்க அப்படின்னு கேக்குறா. நம்ம லாஃபயரும் ஆமா அப்படிங்கிறான். அப்ப சிசிலியும் நம்ம லாஃபயர் கிட்ட, ஆமா நீங்க ஏன் ரொம்ப நர்வஸா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறா. நம்ம லாஃபயரும் நடுங்கிக்கிட்டு, இல்லையே நான் நார்மலா தான் இருக்கேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம சிசிலியும், ஆமா ஆமா நார்மலா தான் இருக்கீங்க, பார்த்தாவே தெரியுது அப்படின்னு சிரிக்கிறா. அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோட டீமும் ஸ்டேஜுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண வந்துட்டாங்க. அங்க பாக்கணுமே நம்ம ஹீரோ ஸ்பிரிட் எல்லாம் சமன் பண்ணிட்டு கிட்டாரு ட்ரம்ஸ் அப்படின்னு பட்டை கிளப்பிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம லாஃபயரு சிசிலி எல்லாம் பாக்கணுமே அங்க வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா நம்ம சாஃப்ரான் பட்டையை கிளப்புறா. அப்ப நம்ம சிசிலியும், ஆஹா என்ன பாட்டு, இதுதான் என்னோட லைஃப்ல நான் இந்த மாதிரி ஒரு மெலடி கேட்கறது, இது ரொம்பவே பிரமாதமா இருக்கு அப்படின்னு புகழ்ந்துட்டு இருக்கா. நம்ம சாஃப்ரானும் ரொம்பவே சந்தோஷமா பாடிட்டு இருக்கா. அப்ப நம்ம லாஃபயரை பார்க்கணுமே, என்னது இது என்னோட பொண்ணா, அவ இந்த மாதிரிலாம் ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணுவாளா அப்படின்னு ஷாக்ல பாக்குறான். அந்த கூட்டத்துல இருக்க இன்னும் 2-3 பேர் கூட, இந்த பாட்டு இந்த மெலோடி இது என்ன இவ்வளவு நல்லா இருக்கு, இந்த மாதிரி யாராலையாவது பாட முடியுமா அப்படின்னு வாயை பிளந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சிசிலியும் லாஃபயர் கிட்ட, நீங்க அதை பாத்தீங்களா அப்படின்ட்டு, அவங்க என்ன அவங்களோட ஸ்பிரிட் எல்லாம் வச்சு பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அப்படின்னு ஷாக் ஆயிட்டு நம்ம லாஃபயரை பார்த்தா காணோம். சிசிலியும், லாஃபயர் நீங்க எங்க போயிட்டீங்க அப்படின்னு ஷாக் ஆவரா. பார்த்தா நம்ம லாஃபயர் அங்க கூட்டத்துல உட்காந்துட்டு போய் கூப்பிட்டு, அங்க பாத்தீங்களா அது என்னோட பொண்ணு தான், அவ எவ்வளவு நல்லா பாடுறான்னு பாத்தீங்களா அப்படின்னு அங்க இருக்க எல்லாத்திட்டையும் போய் கத்தி சொல்லிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம சிசிலியும், யோ லாஃபயர் நீ என்ன பண்ற அப்படின்னு ஷாக் ஆவரா. அப்ப நம்ம ஹீரோவும் அங்க பாடிக்கிட்டே, சாஃப்ரான் இந்த ஸ்டேஜோட மெயின் போக்கஸே நீ தான் அப்படின்ட்டு இவ இந்த பர்ஃபார்மன்ஸை என்ஜாய் பண்றா, இதுதான் இவளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் சாஃப்ரானும் வானத்துல பறந்துட்டு, இதுதான் ஃபைனல் அப்படின்ட்டு அவங்களோட ஃபைனல் போஸை கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஆடியன்ஸை பார்க்கணுமே மொத்த கும்பலும் கை தட்டிட்டு என்ஜாய் பண்ணிட்டு கத்துறாங்க. நம்ம ஹீரோவும் சாஃப்ரானும், என்னது இவ்வளவு பாராட்டா, இது நல்லாவா இருந்துச்சு அப்படின்னு ஷாக் ஆயிட்டு நம்ம சாஃப்ரான்லாம் பார்க்கணுமே, என்னோட பிரீத்திங் அது ரொம்பவே ஸ்டேபிளா இருக்கு, என்னோட வாய்ஸ் கூட முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்பவே நல்லா இருக்கு, எனக்கு என்னாச்சு அப்படின்ட்டு ஷாக்லயே பாக்குறா. அப்ப நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்து உங்களோட ஹார்மோனிக் டியூன் அப்படிங்கிற ஸ்கில்லோட எஃபெக்ட் இப்போ சாஃப்ரான் மேல ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும், என்னது இந்த ஸ்கில்ல மத்தவங்க மேல கூட பயன்படுத்த முடியுமா அப்படின்ட்டு, பரவாயில்ல இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். அப்ப நம்ம லாஃபயரை பார்க்கணுமே ஒரே ஆனந்தத்துல குதிச்சிட்டு இருக்கான். நம்ம சாஃப்ரானும், என்னோட அப்பா என்ன பாக்குறாங்க அப்படின்னு வைக்கப்படுறா. அப்ப நம்ம ஹீரோவும், அப்புறம் சாஃப்ரான் இது ஓகேவா அப்படின்னு கேக்குறான். நம்ம சாஃப்ரானும் ஷாக் ஆயிட்டு, ஹாரிஸ் என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன், நான் உங்களை அந்த மாதிரி ட்ரீட் பண்ணிருக்க கூடாது, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, அது மட்டும் இல்லாம நான் அந்த பெட்லயும் தோத்துட்டேன் அப்படிங்கிறா. அப்ப நம்ம லாஃபயரும், இவங்களோட ஒரே பாட்டுனால இந்த மொத்த ஸ்டேஜையும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, எனக்கு சந்தேகமே இல்ல ஃபியூச்சர்ல இந்த எல்வின் கிங்டத்தோட ஸ்டார்ஸ் இவங்க தான் அப்படிங்கிறான். நம்ம டீமும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை முடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமேட்டுக்கு நம்ம செயின்டஸை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும், செயின்டஸ் நான் ஹென்ரிச் வந்திருக்கேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம செயின்டஸும், ஓ சார் ஹென்ரிச் நீங்க வந்துட்டீங்களா, சரி உள்ள வாங்க அப்படின்ட்டு வெல்கம் ஹென்ரிச் அப்படின்ட்டு அங்க ஏதோ ஒரு புக்கை கீழே போட்டு எந்திரிச்சு வராங்க. நம்ம ஹீரோவும் அந்த புக்கை பாக்குறான். அந்த புக்ல அட்வென்ச்சர் ஆஃப் ஹீரோ அண்ட் செயின்டஸ் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம ஹீரோவும், ஏமா செயின்டஸே இந்த புக்கெல்லாம் நீ படிப்பியா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம செயின்டஸும், வாங்க சார் ஹென்ரிச் வந்து உட்காருங்க,
உங்ககிட்ட கொஞ்சம் இம்பார்ட்டன்டான விஷயம் பேசணும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் என்னது இம்பார்ட்டனா என்ன விஷயம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம செயின்டஸும் நீங்க ஹோலி ஸ்வாட பத்தி கேள்விப்பட்டுக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இந்த ஹோலி ஸ்வாடு இது அந்த ஃபேண்டசி கதையில இருக்க ஹீரோ வச்சிருந்த ஸ்வாடு அப்படின்ட்டு எனக்கு அதை பத்தி கரெக்டா தெரியல, ஆனா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம செயின்டஸும் இதுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்டரும் அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் எதுக்கு அப்ரூவ் பண்ணாங்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம செயின்டஸும் ஹென்ரிச் நீங்க அந்த ஹோலி ஸ்வாடோட ட்ரையல் அட்டெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் என்னது ஹோலி ஸ்வாடோட ட்ரையலா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அவனோட உள்ளுக்குள்ள என்னது ஹோலி ஸ்வாடோட ட்ரையலா, இது எவ்வளவு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுமா, ஆஹா எனக்கு ஹோலி ஸ்வாட் கிடைக்க போகுது, செயின்டஸ் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு உள்ளுக்குள்ள துள்ளி குதிச்சிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம செயின்டஸும் அந்த இம்மோர்டல் கிங் நம்ம கேபிட்டல் அட்டாக் பண்ணப்ப நீங்க தான் ப்ரொடெக்ட் பண்ணீங்க, அப்ப கிட்டத்தட்ட உங்களோட உயிரே போயிருச்சு, அதனால நீங்க தான் நம்ம டிவைன் ஆர்டரோட புது ஹீரோ அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் என்னது புது ஹீரோவா, அந்த டைட்டில் எனக்கு கரெக்டா இருக்குமா இல்லையான்னு தெரியல அப்படிங்கிறான். அப்ப நம்ம செயின்டஸும் ஹென்ரிச் இந்த ட்ரையல் எங்க நடக்க போகுதுன்னா பிச்சாக்கோ கிராண்ட் சர்ச்சில் தான் நடக்குது, அந்த சர்ச் நம்ம கான்டினென்ட்டோட வெஸ்ட் ரீஜியன்ல லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் என்னது பிச்சாலோ கிராண்ட் சர்ச் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செகண்ட் இம்மோர்டல் கிங்னால அந்த சேவரர் எம்பையர் ஃபுல்லா டெஸ்ட்ராய் ஆயிருச்சு, அதுக்கப்புறமேட்டுக்கு இங்க இருக்க 4 நேஷன்ஸும் சேர்ந்து யுனைடெட் கிங்டம் அப்படிங்கிற ஒன்ன உருவாக்குனாங்க. இந்த கிங்டம் சவுத் சைடுல இருக்க ஃபாரஸ்ட்ல இருக்கு, அங்க இருக்க கிராண்ட் சர்ச் தான் பிச்சாக்கோ. அந்த பிச்சாக்கோ கிராண்ட் சர்ச்ல இருந்து வந்த ஹீரோ தான் அந்த செகண்ட் இம்மோர்டல் கிங்க ஃபுல்லா சீல் பண்ணாரு அப்படின்ட்டு. ஆனா அந்த இம்மோர்டல் கிங்கோட ஹார்ட் அதை மட்டும் நம்ம ஹீரோவால அழிக்க முடியல. ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த ஊவா ஹபீஸை சேர்ந்தவனுங்க வந்தானுங்க, அதுக்கப்புறமேட்டு தான் அங்க இருந்த ஹார்ட் எல்லாம் காணாம போனுச்சு. அப்புறம் அந்த ஹீரோவோட ஹோலி ஸ்வாடு அது அந்த பிச்சாகோ கிராண்ட் சர்ச்சில் இருக்கு, அதை ஒரு ட்ரூ சாசசரால மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு வரலாறு சொல்லியிருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த ஹோலி ஸ்வாடு இருக்க லேண்ட் ஃபுல்லா அந்த இம்மோர்டல் கிங்கோட டார்க் எனர்ஜி இருக்க மாட்டேங்குது, அதை அந்த ஹோலி ஸ்வாடு பியூரிஃபை பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் நீங்க சொல்றத பார்த்தா கிட்டத்தட்ட 3 செஞ்சுரி ஆயிருச்சு, அந்த ஸ்வாட் அங்க இருக்க டார்க் எனர்ஜி எல்லாத்தையும் பியூரிஃபை பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன், இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம செயின்டஸும் ஹென்ரிச் இப்போ அந்த ஸ்வாட் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு பாஸ் டவுன் ஆக வேண்டிய நேரம், அதை நீங்க போய் எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அஃப்கோர்ஸ் செயின்டஸ் இதை எப்படி நான் மறுப்பேன், நான் எப்ப கிளம்பட்டும் அப்படிங்கிறான். செயின்டஸும் நீங்க உடனே கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ வாயை பொழந்து பார்த்துட்டு ஆஹா இதுதான் அந்த பிச்சாலோ கிராண்ட் சர்ச்சா, நம்ம ரொசிலா கிராண்ட் சர்ச்சை கூட ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கு, அது மட்டும் இல்லாம பிரம்மாண்டமாவும் இருக்கு அப்படிங்கிறான். அப்ப யாரோ நம்ம ஹீரோட்ட வந்து நீங்க தான் ஹென்ரிச்சா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் ஓ நீங்க தான் கார்டினல் டான் வேணாம் அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு இங்க யாரா திடீர்னு செவுத்த கட்டி வச்சாங்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அங்க மலை மாதிரி ஒரு பிரீஸ்ட் நின்னுட்டு ஆமா சார் ஹென்ரிச் உங்களை அந்த ஹோலி ஸ்வாடோட ட்ரையல் அட்டன் பண்ற இடத்துக்கு கூட்டிட்டு போக போறேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா சார் டான்மன் உங்களுக்கு தேங்க்யூ, ஏன்னா உங்களோட பிஸி ஷெட்யூல்ல நீங்களே வந்து என்ன கூட்டிட்டு போறீங்கல்ல அதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படிங்கிறான். அப்ப அந்த டான்மன்னும் நம்ம ஹீரோட தோல்ல தட்டி கொடுத்து ஆட சார் ஹென்ரிச் நீங்க என்ன இப்படி பேசுறீங்க, நம்ம செயின்ட சொல்லியிருக்காங்க, அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க தானே புது ஹீரோவா அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் ஆமா சார் அப்படின்ட்டு இவன் என்ன மனுஷனா வேற ஏதாவது சும்மா தட்டுற மாதிரி தான் இருக்குது, ஆனா இன்னும் ஒரு அடி அடிச்சானா கூட எலும்பே உடஞ்சு போயிட மாட்டேங்குது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த டான்மன்னும் நம்மளோட செயின்டஸ் சின்ன குழந்தைய இருக்கும் போது என்ன அவங்க கையில இருக்க புழு மாதிரி பாத்துக்கிட்டாங்க, இப்ப அவங்க இவ்வளவு பெரிய பொண்ணா வளர்ந்து ஒரு ஹீரோவையே கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்காரு. அப்ப நம்ம சின்ன குழந்தையா இருக்க செயின்டஸும் டான்வன் நீங்க பாக்குறதுக்கு ஒரு புழு மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு இருக்காங்க. அப்ப அந்த டான்வனும் சரி ஜோக்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம், இப்ப சீரியஸா கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு நம்ம ஹீரோட தோல்ல தட்டி கொடுத்து பேய் மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு சார் ஹென்ரிச் கவனமா கேளுங்க, என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அதை நினைச்சு நான் கவலைப்படுறேன், அப்புறம் நம்ம செயின்டஸ் யாரோ பார்த்துட்டு இருக்காங்களாம், அவனுங்க யாருன்னு கண்டுபிடிச்சி நீங்க தான் அவனுங்களோட கதையை முடிக்கணும், நம்ம செயின்டஸ் கிட்ட யாருமே நெருங்க கூடாது அப்படின்னு வில்லத்தனமா சொல்றாரு. நம்ம ஹீரோவும் ஐயோ இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தேன் திடீர்னு என்ன ஆனிச்சு அப்படின்னு ஷாக் ஆயிட்டு ஓகே சார் டான்வன் நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், அவங்க கிட்ட யாரையும் நெருங்க விட மாட்டேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த டான்வனும் தேங்க்யூ சார் ஹென்ரிச் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவை பார்க்கணுமே அவனோட காலு பாதி நிலத்துக்குள்ளேயே போயிருச்சு. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு தலை நீங்க கொஞ்சம் கையை எடுத்தீங்கன்னா என்னோட காலை தரையில இருந்து பேத்து எடுத்துட்டு அந்த ஹோலி ஸ்வாடோட ட்ரையல் அட்டன் பண்ண போவேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த டான் ஒன்னும் ஹென்ரிச் என்ன மன்னிச்சிருங்க, நீங்க அந்த ட்ரையல் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி ஒன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அந்த ஹோலி ஸ்வாடோட ட்ரையல ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும், இங்க இருக்க பெரிய பெரிய பலாடின்ஸ் கூட அந்த ட்ரையல் அட்டன்
பண்ணி தோத்து தான் போயிருக்காங்க. உங்களால அந்த ஸ்வாடை எடுக்க முடியுமான்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. நம்ம ஹீரோவும் அது என்னால முடியும் அப்படின்னு கான்பிடென்ட்டா சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்மளோட காடு என்னை எப்பவும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்க எனக்கு துணை இருப்பாங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த டான்வனும் இந்த சின்ன வயசுல இவ்வளவு பக்குவம், அது மட்டும் இல்லாம நம்ம காடு மேல இவ்வளவு மரியாதை வச்சிருக்காரு. இவரு தான் நெக்ஸ்ட் ஹீரோ அப்படின்னு ஆனந்தத்திலேயே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் மை லார்டு நீங்க எனக்கு மறுபடியும் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த காடே நம்ம ஹீரோ முன்னாடி வந்து ஏன்டா இவனுக்கு ஒரு 2-3 டைம் ஹெல்ப் பண்ணது பெரிய தப்பா போச்சு, எல்லா டைமும் நாமளே பண்ணணும் எதிர்பார்க்கறானே அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. அப்புறமேட்டுக்கு அந்த டான்வனும் நம்ம ஹீரோவை அந்த ஹோலி சோடோட ட்ரையல் அட்டன் பண்றதுக்கு ஒரு சுரங்கத்துல கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் தலை இது என்ன ரொம்ப ஆழமா போயிட்டு இருக்கு, இங்கேயா அந்த ஹோலி சோடா சீல் பண்ணி வச்சிருக்கீங்க, அதை எதுக்கு இங்க பண்ணீங்க அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த டான்வனும் சார் ஹென்ரிச் இந்த ட்ரையல் எப்படியும் உங்களுக்கு ஃபெமிலியரா தான் இருக்கும், அதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் ஆமா நான் கேள்விப்பட்டேன், நம்ம செயின்டஸ் சொன்னாங்க இந்த ட்ரையல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்குமா, அதை நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த டான்வனும் ஆமா சார் ஹென்ரிச் இந்த ட்ரையல ஒரு சிலரால 1 மணி நேரத்துல முடிக்க முடியும், இன்னும் ஒரு சிலரால 1 வாரத்துல முடிக்க முடியும், இதை விட அதிகமா 1 மாசம் இல்ல 1 வருஷம் கூட போலாம், அதனால உங்களுக்கு எந்த அட்வைஸும் என்னால கொடுக்க முடியாது அப்படிங்கிறாரு. அப்புறம் அவங்களும் அந்த ட்ரையல் அட்டன் பண்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோவும் இதுதான் அந்த ட்ரையல் அட்டன் பண்ற இடமா அப்படின்னு ஷாக்லயே பாக்குறான். அப்ப அந்த டான்வனும் சார் ஹென்ரிச் இதுதான் உங்களோட லாஸ்ட் சான்ஸ் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே நான் கண்டிப்பா அந்த ஹோலி ஸ்வாடோட தான் திரும்ப வருவோம் அப்படிங்கிறான். அப்ப அந்த டான்வனும் ஓகே சார் ஹென்ரிச் நானும் ப்ரே பண்ணிக்கிறேன், இந்த பெலாடினோட புது ஹீரோவாவது ஜெயிக்கிட்டோம், இந்த பெலாடின்ஸ்க்கு புது ஒளி பிறக்கட்டும் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் அந்த ட்ரையல் அட்டன் பண்றதுக்கு உள்ள போயிட்டான். அப்ப நம்ம ஹீரோவுக்கு இது ஹோலி ஸ்வாடோட ஃபர்ஸ்ட் ட்ரையல் அப்படின்னு ஏதோ நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி இந்த ட்ரையல் எல்லாத்துக்கும் டிஃபரெண்டா இருக்குமா, அதெல்லாம் சரிதான் நான் எங்கந்திரா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறான். அப்ப அந்த வாய்ஸும் கொடுத்திருக்க டைம் லிமிட்டுக்குள்ள இந்த பாதையோட முடிவுக்கு நீங்க போகணும் அப்படிங்குது. நம்ம ஹீரோவும் ரைட்டா ரைட்டு இன்னைக்கு ஒரு வழியாக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்க, நீங்க என்னடா முன்னாடி பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கு பின்னாடி பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கு, நான் எங்கடா போட்டோம் அப்படின்னு மண்டை பிச்சுட்டு இருக்கான். அந்த இடத்த பார்த்தாலும் எது இன்ஃபினிட்டி லூப் மாதிரி போயிட்டே தான் இருக்க மாட்டேங்குது. நம்ம ஹீரோவும் சரி ரைட்டு இன்னைக்கு ஒரு கை பார்த்தரலாம் அப்படின்னு உட்காந்துட்டு என்னோட பிளஸிங் லீவ் ஸ்கில் இருக்கிறதுனால இந்த ட்ரையல நான் சீக்கிரமா முடிக்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் புயல் வேகத்துல போயிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கணுமே நம்ம ஹீரோவும் ஷாக்லயே இங்க என்னடா நடக்குது, நான் இப்ப எவ்வளவு தூரம் போயிருப்பேன்னா ஒரு 5 சிட்டி தாண்டி போனா எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குமோ கிட்டத்தட்ட அவ்வளவு போயிருப்பேன், ஆனா இந்த ட்ரெயிலுக்கு ஒரு எண்டே கிடையாதா, இது என்னடா அனுமார் வால் மாதிரி போயிட்டே இருக்குது, நான் எப்படா இந்த ட்ரெயில டைம் லிமிட்டுக்குள்ள முடிக்கிட்டோம், இந்த ட்ரெயிலோட முடிவு அது எங்க தாண்டா இருக்கு, நான் எப்படா இந்த ட்ரெயில முடிக்கிட்டோம் அப்படின்னு ஷாக் ஆகுறான். இதுக்கு முன்னாடி நம்ம செயின்டஸ் நம்ம ஹீரோ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த ட்ரெயில எல்லாராலையும் ஈஸியா கம்ப்ளீட் பண்ண முடியாது, யாரு ஒருத்தங்க டிவைன் காட்ஸால தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த ட்ரெயில கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அப்படின்னா நான் எப்படி கம்ப்ளீட் பண்றது அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம செயின்டஸும் ஹென்ரிச் நீங்க கவலைப்படாதீங்க, டிவைன் வாட்சர்ஸ் கண்டிப்பா உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, நீங்க அந்த ட்ரெயில கம்ப்ளீட் பண்றதுக்கான ஸ்ட்ரென்த்தையும் மென்டல் பவரையும் அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஸ்டாப் ஆயிட்டு இந்த ட்ரெயில நான் ஓவர் கம் பண்ணணும், இது ஒன்றும் நார்மலான ட்ரெயில் மாதிரி கிடையாது, இது டிவைன் காட்ஸால கிரியேட் பண்ண ட்ரெயில், அதனால இந்த ட்ரெயில நம்மளால அவ்வளவு ஈஸியாலாம் கிளியர் பண்ண முடியாது, இதுக்கு என்ன வழினா என்னோட லிமிட்டை புஷ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் என்னோட டிவைன் பவரை யூஸ் பண்ணி இங்க இருந்து எவ்வளவு தூரம் போனோம் அப்படின்னாலும் டயர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதனால நான் என்னோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை மட்டுமே வச்சு இங்க இருந்து மூவ் ஆகணும், அதுக்கு இந்த ஜம்பிங் ஸ்குவாட் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அப்படியே நவுந்து போயிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவும் நான் பண்றதெல்லாம் பார்த்தா ஒரு ஆர்மி கேம்ப்ல ஏதோ ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இருக்கு, நான் இப்படிலாம் பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவும் போயிட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்க வாய்ஸும் நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரைல கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லுது. நம்ம ஹீரோவும் போன எபிசோட்ல அந்த ட்ரைல கம்ப்ளீட் பண்ணிட்டான் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வந்திருக்கும்ல, ஏதோ 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல முடிஞ்சுன்னு பார்த்தா 40 நாள் கழிச்சு தான் நம்ம ஹீரோ அந்த ட்ரைல முடிச்சிருக்கான். 40 நாள் அந்த ஜம்பிங் ஸ்குவாட் போஸ்லயே போனோம் அப்படின்னா எவ்வளவு கஷ்டம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்ம ஹீரோவும் முடியாம கீழே படுத்துக்கிட்டு ஏன்டா ஒரு ட்ரைல வைக்கிறீங்க, கொஞ்சமாவது நியாய தர்மத்தோட நடந்து கூடாதா, போய் இந்த ட்ரைலுக்கு 40 நாள் தவளையாட நடக்க விட்டீங்கல்ல, நல்லா வருவீங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக்லயே பார்த்துக்கிட்டு எனக்கு ஏற்கனவே இந்த ட்ரைல டைம் டிஃபரெண்டா ஃப்ளோ ஆகும் அப்படின்னு தெரியும், அதுக்குன்னு இப்படியா ஃப்ளோ ஆகணும், இந்த அக்யூட்டிக்காவோட டைம் ரேஷியோ என்னன்னா 10க்கு 1, அதுவே நம்ம இடத்துல 100க்கு 1 கைஸ், இவனுங்க வந்து 10க்கு 1 100க்கு 1 அப்படின்னு போட்டிருக்கானுங்க. அந்த 10ங்கிறது எத்தனை மணி நேரமா இல்ல நாளா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, இதுக்கப்புறம் எங்கேயாவது சொன்னாங்க அப்படின்னா நான் அடுத்த சாப்டர்ல சொல்லிடுறேன். நம்ம
ஹீரோ இதுக்கு முன்னாடி அந்த ட்ரையலை எப்படி கம்ப்ளீட் பண்ணா அப்படின்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோலாம் ஒரே டயர்ல என்னால முடியலடா டே, இது மட்டும் என்னோட அவதாரா இல்லாம என்னோட ஒரிஜினல் பாடி மட்டும் இங்க இருந்துச்சு, எனக்கு கண்டிப்பா பாடை ரெடி பண்ணிருக்க வேண்டியதுதான். இங்க வேற எந்த பெலாடின் வந்தாலும் இந்த ட்ரையலை சத்தியமா கம்ப்ளீட் பண்ண முடியாதுடா, அவ்வளவு கொடுமை பண்றானுங்க. ஏதோ என்னோட அவதார் இருந்ததுனால நான் தப்பிச்சேன். நான் இந்த ட்ரையல்ல எத்தனை ஜம்பிங் ஸ்குவாட் பண்ணிருக்கேன் தெரியுமா? கிட்டத்தட்ட 16 மில்லியன் ஜம்பிங் ஸ்குவாட் பண்ணிருக்கேன். கொஞ்சமாவது நாயத்தோட ட்ரையலை நடத்துறானுங்களா? நானும் எத்தனையோ டைம் இந்த ட்ரையலை விட்டுறலாமா அப்படின்னு யோசிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம என்னோட மைண்ட் வைஸ் வேற அப்பப்போ வந்து எனக்கு கான்சென்ட்ரேஷனே பண்ண விட மாட்டேங்குது. இத்தனைக்கும் என்னோட மைண்ட் ஸ்கில் ஆக்டிவேட்ல இருந்து இவ்வளவு தாட்ஸ் வந்திருக்கு. சாதாரண ஒருத்தன் இருந்தா கண்டிப்பா சாக வேண்டியதுதான் அப்படின்ட்டு சரி இப்படியே புலம்பிட்டு இருந்தா வேலையாவாது, அடுத்த ட்ரையலுக்கு போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அங்க இருந்த டோரை தொடறான். நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு இங்க என்னடா நடக்குது, என்னோட பாடி இது ஃபுல்லா ரெக்கவர் ஆயிருச்சு, இதெல்லாம் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுதான் ஒருத்தரோட லிமிட்டை புஷ் பண்ண பார்த்தானுங்களா? இப்போ நான் இந்த ட்ரையலை கம்ப்ளீட் பண்ணோட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மாதிரி ஃபீல் ஆகுது. அப்புறம் ஒரு நிமிஷம் நான் இதை மறந்துட்டேனே அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இந்த இடத்துல வெளியே இருக்கிறத விட 10 மடங்கு டைம் ஸ்லோவா தான் ஃப்ளோ ஆகும். அப்படின்னா இது என்னோட ஹைப்பர் ட்ரைனிங் ஜோனா அப்படின்னு சந்தோஷத்திலேயே நம்ம ஹீரோ ஜம்பிங் ஸ்குவாட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். கைஸ் இந்த இடத்துல வந்து வெளியே இருக்கிறதோட 10 மடங்கு டைம் ஸ்லோவா ஃப்ளோ ஆகும். நம்ம ஹீரோவும் வாங்கடா வாங்க, இன்னும் 10-20 நாள் இப்படியே ஓட சொன்னாலும் நான் ஓடுறேன் அப்படின்னு தவளையாட்டம் எகிரி குதிச்சு போயிட்டு இருக்கான். அப்புறமேட்டுக்கு ஒரு இடத்துல ரத்தம் தெரிக்குது. என்னன்னு பார்த்தா புல்லா போட்ட 2 பேர் இருக்கானுங்க. அதுல ஒருத்தனும் முடிஞ்சா அப்படிங்கிறான், இன்னொருத்தனும் அங்க யாரையோ கொலை பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் முடிஞ்சே அப்படின்ட்டு சீக்கிரமா இந்த லேண்ட் அழிஞ்சி இங்க ஃபுல்லா டார்க்னஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்மளோட இம்மோர்டல் கிங்கும் ரிட்டர்ன் ஆயிட்டாரு, நாம மீதி இருக்க எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு அந்த மொட்டையும் வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இந்த ஊவா ஹபீஸ் மறுபடியும் வந்துட்டோம், இந்த லேண்ட்ல இருக்க எல்லாமே இந்த ஊவா ஹபீஸுக்கு சொந்தம் அப்படின்னு வில்லத்தனமா ஏதோ பிளான் போட்டுட்டு இருக்கானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த செகண்ட் ட்ரையலுக்குள்ள என்டர் ஆயிட்டு என்னதுடா இது, இந்த பிளேஸ் இது அந்த கேப்பல் தானே, இந்த பிளேஸ்ல தான் இந்த ட்ரையல் நடக்க போதா, சரி ரைட்டு என்னதான் ட்ரையல் அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க வாய்ஸும் இந்த செகண்ட் ட்ரையலோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னா நீங்க ப்ரே பண்ணணும் அப்படிங்குது. நம்ம ஹீரோவும் என்னது ப்ரே பண்ணணுமா இந்த மாதிரியா அப்படின்னு உக்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோவும் இதுக்கு முன்னாடியே நான் இந்த மாதிரி ப்ரே பண்ணியிருக்கேன், இந்த ட்ரையலை எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியும், இந்த ட்ரையல் என்னன்னா நம்மளோட டிவைன் கெப்பாசிட்டியை செக் பண்றது தான், இதையே தான் நான் ஃபர்ஸ்ட் டைமும் பண்ணேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் இப்போ என்னோட டிவைன் எனர்ஜியை நான் ஃபில் பண்ணிட்டேன், இப்போ இந்த ட்ரையலையும் அசால்ட்டா முடிக்க போறேன் கண்ணா, இது எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அவனோட டிவைன் எனர்ஜி யூஸ் பண்ணி ப்ரே பண்ணாங்க, ஒண்ணுமே ஆகல. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு என்னடா நடக்குது, அப்ப இதுக்கு வேற வழி தான் ட்ரை பண்ணுமா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவனோட மைண்ட் அப் ஸ்கில் அப்புறம் பர்சோனா ஸ்கில் ரெண்டையும் ஆக்டிவேட் பண்ணி நம்ம ஹீரோவோட மத்த அவதார்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதோட வில் பவர் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஹீரோ இப்ப ப்ரே பண்ணிட்டு என்னடா இன்னமும் பத்தலையா அப்படின்னா இப்ப இதை ட்ரை பண்ணலாம், என்னோட மெயின் பாடியோட வில் பவரையும் யூஸ் பண்றேன், இப்ப இது முடிஞ்சிருதானே அப்படின்னு நம்ம ஹீரோவும் ப்ரே பண்ணிட்டு இருக்கிறான். அவனோட டிவைன் எனர்ஜி ஒரு கடல் மாதிரி போயிட்டு இருக்குது. அப்ப நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்து உங்களோட என்லைட்மெண்ட் கண்டிஷன் இப்ப ஃபில்ஃபில் ஆயிருச்சு, நம்ம ஹீரோவுக்கு இப்ப பிளெஸிங் ஆகுமட்ட அப்படிங்கிற புது ஸ்கில் வந்திருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு என்னோட டிவைனிட்டி திடீர்னு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போன மாதிரி இருக்கு, அது மட்டும் இல்லாம என்கிட்ட முன்ன இருந்ததை விட இப்ப அதிகமான லெவல் டிவைன் எனர்ஜி இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, அப்படின்னா நான் இப்ப ஆர்ச்சி பைஷப்போட லெவலுக்கு கொண்டனா தக்காளி வேற லெவல் அப்படின்னு எடுக்கிறான். அப்புறமேட்டுக்கு அங்க இருக்க வயசும் நீங்க செகண்ட் ட்ரையலை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் ட்ரையலுக்கு ப்ரொசீட் பண்ணட்டுமா அப்படிங்குது. நம்ம ஹீரோவும் என்னது அதுக்குள்ளேயே அடுத்த ட்ரையலா, சரி அதையும் ஒரு கை பார்த்தரலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அந்த ட்ரையலுக்குள்ள வந்துட்டு ஷாக் ஆயிட்டு என்னதுடா இது, என்ன ஏன்டா சுடுகாடு கூட்டிட்டு வந்துக்கிறீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அங்க இருக்க வயசும் நீங்க அந்த எனிமியை டிஃபீட் பண்ணோம் அப்படிங்குது. நம்ம ஹீரோவும் என்னதுடா இது ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்க, அட இது நம்மளா அப்படிங்கிறான். என்னன்னு பார்த்தா ஆர்க் லிச் அப்படிங்கிற ஒரு ஸ்கெலிட்டன் வந்திருக்கு. அப்ப அந்த ஸ்கெலிட்டனும் எனது மறுபடியும் ஒரு ஆர்டரோட நாய் வந்திருக்கா, இந்த டிவைன் எனர்ஜி யூஸ் பண்ற நாய்ங்க, இது எப்படி எனக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்குது. நம்ம ஹீரோவும் என்னங்கடா இந்த ஸ்கெலிட்டனை பார்க்கும்போது நம்ம ஹென்ரிச் எவால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தால அந்த ஸ்டேட்ல இருக்க மாதிரி இருக்கு, நான் இந்த ஸ்கெலிட்டனை அவ்வளவு சாதாரணமா நினைச்சிடக்கூடாது, ஏன்னா இந்த ஆர்க் லீச் ஸ்கெலிட்டன் கூட எந்த ஒரு பெலடினும் தனியா போய் சண்டை போட மாட்டானுங்க, இதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படிங்கிறான். அப்போ அந்த ஸ்கெலிட்டனும் டே எனக்கு ஆன்சர் பண்ண மாட்டியா அப்படின்னா நீ செத்துப்போ அப்படின்னு அதோட அன்டெத் சோல்ஜரை கமெண்ட் பண்ணி விடுது. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு இந்த ஆர்க் லீச் தான் சமாளிக்கணும்னு பார்த்தா இதோட மொத்த அன்டெத் ஆர்மியும் நான் தனியா சமாளிக்கணுமா, ரைட்ரா ரைட்டு அப்படி சொல்லிட்டு இந்த குப்பை அண்டத்தை பார்த்து நான் பயப்படுவேன்னு நினைச்சீங்களா, எப்பா எக்ஸாமினரே நீ நல்லா ட்ரை பண்ண, ஆனா இது என்கிட்ட வேலையாவது வேற யார்ட்டையாவது ட்ரை பண்ண அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ ஏதோ புதுசா எக்ஸாமினர்
எக்ஸாமினர் அப்படிங்கிறான். இது என்ன கதையோ தெரியல. அப்போ அந்த ஸ்கெலிட்டனும் நம்ம ஹீரோ கிட்ட என்னடா தனியா பேசிட்டு இருக்க, பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருச்சா, சரி எதா இருந்தா நான் முதல்ல உன் கதையை முடிக்கிறேன் அப்படின்னு அதோட அன்டெத் சோல்ஜர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு அனுப்புது. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கூட பயப்படாம அங்க இருக்க அன்டெத் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு அதோட அட்டாக்ல இருந்தும் ஈஸியாவே தப்பிக்கிறான். அப்ப அந்த ஆர்கிலிச் ஸ்கெலிட்டனே ஷாக் ஆகுது. இதை நீ எப்படிரா பண்ற, என் சோல்ஜர்ஸோட எல்லா அட்டாக்ல இருந்தும் உன்னால எப்படா தப்பிக்க முடியுது அப்படின்னு வாயை புழகுது. அப்புறம் அதோட அண்டத்தை எல்லாம் நம்ம ஹீரோ சுத்து போட்டுருச்சு. அப்ப அந்த ஆர்கிலிச்சும் அவனை சும்மா விடாதீங்க கொல்லுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுக்குது. நம்ம ஹீரோவும் என்னது என்ன கொல்ல போறீங்களா, இப்போ நான் இதை டாஜ் பண்ண போறதில்ல அப்படின்ட்டு அவனோட டிவைன் ஸ்வாடை எடுத்து ஒரு ஸ்லாஷ் அங்க இருக்க அண்டத்தெல்லாம் செதறிடுச்சு. அப்போ அந்த ஆர்கிலிச் ஸ்கெலிட்டனும் ஷாக் ஆயிட்டு இந்த டிவைனிட்டி பவர் இது அந்த ஆர்ச் பைஷப்போட பவர் அளவுக்கு இருக்கு, நீ யாரா அப்படின்னு வாயை புழகுது. நம்ம ஹீரோவும் என்னது இந்த அண்டத்து கூட பயப்பட தெரியுமா அப்படின்னு சிரிக்கிறான். அப்போ அந்த ஸ்கெலிட்டனும் டென்ஷன் ஆயிட்டு டே என்னோட ஃபுல் பவரை நான் இன்னும் காட்டவே இல்லை, இப்போ உன்னோட கதையை முடிக்க போறேன் அப்படின்னு அதோட டார்க் எனர்ஜி எல்லாம் கேதர் பண்ணி இதுல இருந்து முடிஞ்சா தப்பிச்சு பாடுறா அப்படின்னு ஏதோ 2-3 மண்டவோடு கோஸ்ட் மாதிரி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண அனுப்புது. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கூட பயப்படாம அவனோட ஸ்வாடை எடுத்துட்டு ஒரு ஸ்லாஷ், அவ்வளவுதான் அங்க வந்த அட்டாக்க நம்ம ஹீரோ ஒன்னும் இல்லாம பண்ணிட்டான். அப்ப அந்த ஆர்கிலிச்சு என்னது என்னோட அட்டாக்க நீ ஸ்டாப் பண்ணிட்டியா அப்படின்னு ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே உன்னால இதை நம்ப முடியலையா அப்படின்னு அந்த ஸ்கெலிட்டன் நோக்கி போயிட்டு இருக்கிறான். அப்ப அந்த ஸ்கெலிட்டனும் கதறிக்கிட்டே டே டே ஒரு நிமிஷம் நில்லுடா, இதை உன்னால எப்படி பண்ண முடிஞ்சு, என்னோட பிளான் என்னன்னு உனக்கு ஆல்ரெடியே தெரியுமா அப்படின்னு ஷாக்லயே கதறுது. நம்ம ஹீரோவும் உண்மை சொல்லணும்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ற ஸ்கில் எல்லாம் என்கிட்ட இல்ல, ஆனா அதை விட பயங்கரமா ஒண்ணு இருக்கு. அந்த பவர் என்னன்னா அது என் நரக வாத்தியாரோட பவர். அவரு தாண்டா நரகத்தோட பெஸ்ட் அண்டெத்து. அது மட்டும் இல்லாம என்னோட ஒரு அவதாரான இம்மோர்டல் கிங்டா அப்படிங்கிறான். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.